அன்பானவர்களே, நெஞ்சத்தில் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலையும் கலக்கங்களும் ஏமாற்றங்களும் கைவிடப்பட்ட நிலைமையும் உங்களை தலைகுனிந்து நடக்கச் செய்கிறதா? இதோ உங்கள் பக்கத்தில் அன்பு இரட்சகர் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நினைவெல்லாம் உங்கள் மீதுதான். அவர் உங்களை பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டு, எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே, பயப்படாதே என்று அன்போடு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது உங்கள் காதுகளில் விழுகிறதா? தேவன் பயமுள்ள ஆவியை கொடுப்பதே இல்லை. வேதத்தில் 365 முறைக்கும் மேலாக பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று தேவன் சொன்னாரே, அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக கொடுத்தவர், அவரோடு கூட இன்று நீங்கள் நாடுகிற அந்த ஆசீர்வாதத்தை தராமல் விட்டு விடுவாரா? சொந்த குமாரனையே பாடுகளுக்கு உட்படுத்தினவர் உங்கள் பாடுகளை நீக்க மாட்டாரா? தன் சொந்த குமாரன் மீது எல்லா நோய்களையும் வியாதிகளையும் சிலுவையில் சுமத்தினவர் உங்கள் நோய்களுக்கு ஒரு பரிகாரத்தை தராமல் போவாரா? சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, அதை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? சத்துரு எனக்கு விரோதமாய் சிங்கம் போல வருகிறான் என்று ஏன் பார்த்து கலங்குகிறீர்கள்? சிம்சோனின் மேலிருந்த அதே தேவ ஆவியானவர் இன்றும் தம்முடைய சகல வல்லமையோடு உங்களுக்காக எழுந்தருளுவார். உங்களை தாக்குகிற ஒவ்வொரு ஆவிகளுக்கு விரோதமாய் உங்களுக்காக ஜெய கொடியை ஏற்றுவார். ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் மருளாமல் இருந்தால் ஜெயம் உங்களுக்குத்தான். பயப்படாமல் இருந்தால் ஜெயம் உங்களுக்குத்தான். தைரியமாய் எழும்புங்கள். நான் பயப்பட மாட்டேன் என்று சத்தமிட்டு சொல்லுங்கள். தேவன் எனக்கு துணை நிற்கிறார், அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார், நான் திகைக்க மாட்டேன் என்று வாயினால் அறிக்கை செய்யுங்கள். அதுதான் ஜெயத்தோடு வாழ்வதற்கு ரகசியம். அவர் அழைப்பும் கிருபை வரங்களும் மாறப்போவதில்லை. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே அவர் கண்கள் உங்களை கண்டது. அன்றே அவர் உங்களை அழைத்து விட்டார். அந்த அழைப்பு மாறப்போவதே இல்லை. ஆகவே நீங்கள் தைரியமாய் எழும்பி, என்னை அழைத்தவரே, என்னை கைவிடாதவரே, என்னை விட்டு விடாதிரும் என்று சொல்லி பாருங்கள். அவர் நினைத்து